சாயிராம். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு தரப்போகிறேன் பிள்ளையே. தவற விட்டுவிடாதே. உனக்கான கடைசி காலகட்டம் இது. ஒரு முறை மனதில் நினைத்தாலே போதும், நினைத்ததை அனைத்தையும் 100% நிறைவேற்றித் தரும் உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது ஏன் இந்த பதற்றம் உனக்கு? விரைவில் என் பிள்ளையை ஒளி நிறைந்த பாதையில் அழைத்து உன் லட்சியத்தை நிறைவேற்றும் வேலையை நான் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அமைதியாக இரு. எது நடந்தாலும் அப்படியே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு அதை தாண்டி சென்று கொண்டே இரு. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் வரும்போதும் சோகம் வரும்பொழுதும் என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே வரவில்லை என்று புலம்பாதே. சோதனையில் நீ இருக்கும் பொழுதும், மனவேதனையில் இருக்கும் பொழுதும் நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளையே. நான் எப்படி வந்தேன், வந்து ஆறுதல் கூறினேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா வந்தேன். இதை நம்புகிறாயா? அவ்வளவுதான் குழந்தையே. நல்லவராய் இருப்பது எப்பொழுதும் நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கும். எனவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எப்பொழுதும் தலைக்கணமாக இருந்தால் அது உன்னுடைய மதிப்பை மிக குறைத்துவிடும். அதே போல தற்பெருமை உனக்கு அழிவைதான் தேடித்தரும். நீ மற்றவர்கள் மீது அன்போடு இருந்தால் அது உனக்கான பாசத்தை மீட்டுத்தரும். எனவே மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்த பழகிக்கொள். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே. கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதில். அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பிவிடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே.
நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இருப்பது நாளை இருக்காது, நாளை இருப்பது மற்றொரு நாள் அது இருக்காது. இந்த வாழ்க்கையே நிலையில்லாதவைதான். இந்த உலகில் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் தைரியமாக இருந்து உன்னிடம் வரும் சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி முன்னேறலாம், எப்படி சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவிடலாம் என்பதை தீர்க்கமாக செயல்படுத்து. யாரையும் மிக எளிதாக எண்ணிவிடாதே. சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். இதுவரை எதுவும் தவறாக நிகழ்ந்ததில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. எந்த தீங்கு உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனப்போராட்டம் உனக்குள்? கடைசி காலகட்டம் இது, உன் கஷ்டங்களுக்கான இறுதி நாள் இது என்று நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எப்பவுமே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், யாராவது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், யாராவது உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் உன் அருகில் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை, ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உனக்கு தரப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், என்னாகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படாமல், பயப்படாமல் சந்தோஷமாக இரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க ஆயத்தமாகு. மனதை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இதுவரை சோகத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷத்தை பார்க்கப் போகிறது. மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப்பா போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல போகிறாய். என் வாழ்க்கை மாறிவிட்டது சாயிநாதரே, நான் நினைத்தபடி மாறிவிட்டது, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று என்னிடம் ஓடி வந்து என் காலடியில் சரணடையப் போகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றாலே நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார். நான் கூறுவது உனக்கு சர்வ நிச்சயமாக புரியும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் என்றும் துணிந்து நிற்பேன். நான் எதையும் எதிர்கொள்வேன். இப்படி சொல்லும் தைரியம் உலகில் நேர்மையாக வாழ்பவனுக்கு மட்டுமே இருக்க முடியும். நீயும் அப்படி சொல்லிப்பார். இந்த உலகில் உன்னை ஜெயிப்பதற்கு யாருமே இருக்கவே முடியாது. வெற்றி எப்பொழுதுமே உன் வசம்தான். என் அன்பு பிள்ளையே, உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு மிக பெரிய உளி என்ன தெரியுமா? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. உன்னை செதுக்கிக் கொண்டே இரு. நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதே. உன்னால் முடியும், சாதித்து கொண்டே இரு. வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். நான் உனக்கு உறுதுணையாக எல்லா நேரமும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நிமிடமும் மறந்து விடாதே. நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விட்டுவிடு, முன்னேறிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறும் பொழுது ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகத்தான் வருகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பி
உன் வாழ்க்கையில் நீ கவலையை விடுத்துவிட்டு முன்னேறிக் கொண்டே இரு. வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டே இரு. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும். உன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதுமே தோற்காது. தோற்று போகவும் நான் விடமாட்டேன். ஏமாந்து போய்விட்டோமே என்று எப்பொழுதும் தலை குனியாதே. மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வமாக கொள். உன்னை ஏமாற்றியவர்கள்தான் தலை குனிய வேண்டுமே தவிர ஏமாந்து போன நீ தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஏமாற்றம் வந்தால்தான் அந்த ஏமாற்றம் இனி நம் வாழ்வில் எப்படி வராமல் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உன் மனதில் வரும். அதற்காகத்தான் அந்த ஏமாற்றமும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. சூழ்ந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. காரண காரியமில்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்காது. அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டங்களிலிருந்து கிடைக்கும் அந்த அறிவுரைதான், அந்த ஒரு நிகழ்வுதான் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். எனவே பிரச்சனை வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்திராமல் அதை எதிர்த்து நின்று போராடிப்பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய வெற்றியை, நீ எதிர்பாராத வெற்றியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ காண்பாய். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் வரை உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. 1000 பேரை எதிர்த்து நிற்கும் வல்லமை உன்னிடத்தில் வேண்டுமே தவிர எப்பொழுதும் ஒருவரை எதிர்பார்த்து நிற்பதற்கான சந்தர்ப்பம் உன்னிடத்தில் இருக்கவே கூடாது. மற்றவர்களை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் கிடைப்பதை வைத்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்கொள். எதையும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்காதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று நீ உன் வாழ்க்கையை நகர்த்தினால் வாழ்க்கையை நகர்த்துவது கூட மிக கடினமாகிவிடும். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று உனக்கு தெரிகிறதோ அதை செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நீ சிந்திக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ சரிவர வாழக்கூட முடியாது. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். அதில்தான் இருக்கிறது உன்னுடைய உண்மையான அடையாளமே அதில்தான் இருக்கிறது. மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதே. அப்படி ஏற்படுத்தினால் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே மாற்ற வேண்டியிருக்கும். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறேன். நீயும் முகமலரும் அந்த நல்ல தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த காலம் இன்று கனிந்திருக்கிறது. எண்ணம்தான் வாழ்க்கையே கூட. உன் எண்ணங்களை மிக மிக உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் உயர்வாகவே இருக்கும். நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வானை நோக்கி இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். இன்று எது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். மனதளவில் தைரியமாக இருக்க பழகிக்கொண்டாலே போதும். வெளிச்சம் மிக தெளிவாக கண்களுக்கு தெரியும். மனதளவில் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கோபுரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய்.
குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும் தவறாகவே நிகழ்கிறது, என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார், எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதை போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும், மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். உன்னால் எதுவுமே முடியாது என்று நினைக்கும் தருணங்கள்தான் உன்னுடைய வலிமை மிக அதிகமாகவே வளர்கிறது. எனவே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே, பக்கவாட்டிலும் முன்னும் பின்னுமாக அனைத்து பக்கங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன். உன்னை வெற்றியடைவதற்கான வழியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதில் சந்தேகமே உனக்கு வேண்டாம். உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணைய போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும்.
மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது.
எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே.